திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழங்கரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா, திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலை காட்சிகள். தகதக சூரியன் பாராட்டப்பட்டவர் தான் நம்முடைய ராசா அவர்கள். பாசிச பாஜக ஆட்சியோட அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் துணிச்சலா நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து வரும் சிறந்த நாடாளுமன்றவாதி. வாத திறமையால் யாராலும் வீழ்த்த முடியாத தலை சிறந்த கொள்கையாளர் எனது பாசமிகு சகோதரர் ராசா அவர்களுக்கு நீலகிரி நாடாளுமன்ற மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சுப்பராயன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, எந்த பொறுப்பு வகிச்சாலும் பாட்டாளிகளின் தோழரா இருக்கக்கூடியவர். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் நிறைந்திருக்கும் இந்த பகுதி மக்களோட குரலா நாடாளுமன்றத்தை ஒழிக்க சுப்பராயன் அவர்கள்தான் சரியான போராளி. ஆனால் முத்தரசன் அவர்களின் ஆதரவு பெற்ற தொழிலாளர் தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு திருப்பூர் மக்கள் கதிரறிவால் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இருவரும் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்களிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தேர்தலா இந்த தேர்தல் இருக்கணும். அதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்க பகுதி மக்கள்கிட்டையும் வாக்கு கேட்கணும். கேட்பீங்களா? அப்புறம் என்ன, மாபெரும் வெற்றி தான். வேட்பாளர்கள் உட்காரலாம். சுப்பராயன் அவர்கள் தெரிவித்ததை போல இது மிக 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 முக்கியமான தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகத்தை மீட்கவும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தவும் நடக்கிற தேர்தல். சமத்துவம் நிலைக்க, சகோதரத்துவம் தழைக்க, மத நல்லிணக்கம் செழிக்க, சமூக நீதி கிடைக்க, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் அமையணும். நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார். சகோதரர் ராகுல் பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதிலேயே தெரிஞ்சிருக்கும். அது மட்டுமா, இந்தியாவுக்கு
இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார். நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல. 2 தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். சமூக நீதி நிலைநாட்டுகிற நமக்கும் சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே கருத்தை தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு. திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் 2000 ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த 100 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கோம். மறுக்கப்பட்ட கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம், இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக அருந்ததியின மக்கள், சிறுபான்மையின மக்கள்னு அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியின் ஒளிவிளக்கா திகழ்கிற ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. ஆனா மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. இந்தியா விடுதலை பெற்றப்போ பல நாடுகள் என்ன சொன்னாங்க? பலதரப்பட்ட மக்கள் வாழுகிற நாடு அமைதியாக இருக்காது, பெற்ற சுதந்திரத்தை இவங்க ஒழுங்கா காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களோட கணிப்புகளை பொய்யாக்கி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடா இந்தியா இன்று தலை நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜனநாயக கட்டமைப்போட நாடு இயங்க அடிப்படையாக இருக்கிற அரசியல் சட்டம் தான். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின அரசியல் சட்டத்தை மாத்திடுவார். அதனால்தான் சொல்றோம், மோடி ஆட்சிக்கு வருவது என்பது அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, ஜனநாயகத்திற்கு ஆபத்து, ஒட்டுமொத்த நாட்டுக்கே பேராபத்து. ஏன்னா 10 ஆண்டு காலமாக பாஜக ஆட்சியை பார்த்துட்டோம். நாட்டை எப்படியெல்லாம் சீரழிச்சிருக்கு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு உயர்ந்துடுச்சு, எந்த அளவு தொழில் வளர்ச்சி விழுந்துடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம் எப்படியெல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும். நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும். கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊர்னது. நேற்று கூட ஒரு செய்தி வெளியாச்சு, எல்லோரும் பார்த்திருப்பீங்க. இதே திருப்பூரை சேர்ந்த சகோதரி ஒருவர் வாக்கு கேட்டு வந்த பாஜகவினரிடம் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதனால் ஆத்திரமடைஞ்ச பாஜகவினர் அந்த சகோதரிய கடுமையாக தாக்கி இருக்காங்க. இதுதான் பாஜக மக்களை மதிக்கிற லட்சணம். இதுதான் பாஜக பெண்களுக்கு கொடுக்கிற மதிப்பு.
மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. மொத்தத்தில் மோடியும் பாஜகவும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. அமைதியான இடத்துல தான் தொழில் வளரும், தொழில் வளர்ச்சி இருக்கும், நிறுவனங்களை நடத்த முடியும். பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ளே விட்டா அமைதி போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், நிறுவனங்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. இப்படி நாட்டை பாழ்படுத்தி அதலவாதலத்துக்கு தள்ளின பாஜகவையும் மோடியும் வீட்டுக்கு அனுப்ப இந்திய மக்களோட ஆதரவோட உருவாகி இருக்கிறது தான் இந்தியா கூட்டணி. இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தல்கள் மூலமா நாம் இத்தனை நாளா காப்பாற்றி வந்திருக்கிறோம். இந்தியாவோட பன்முகத்தன்மை அனைத்து தரப்பினருக்கும் உரிமைகள் வழங்குவதன் மூலமாக காப்பாற்றி வந்திருக்கிறோம். வேற்றுமைகள் கொண்ட நாட்டில் ஒற்றுமையை உருவாக்கி காப்பாற்றி வந்திருக்கிறோம். மொழியும் மதமும் வேறாக இருந்தாலும் இந்திய நாடு நமக்கானது என்ற எண்ணத்தை எல்லோரும் பெறுவதற்கான ஒரு நம்பிக்கையான ஆட்சி முறையை வச்சு காப்பாற்றி வந்திருக்கிறோம். இப்படி நாம காப்பாத்தின இந்தியாவை சிதைக்க பார்க்கிறாரு மோடி அவர்கள். ஒற்றுமை சிந்தனை குறைஞ்சிட்டா மிக மோசமான ஆபத்துக்கள் நம்மை சூழும். அதனாலதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஜனநாயக சக்திகள் இந்தியாவை காக்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம்.